வணக்கம். இன்றிலிருந்து ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டின் முசிறி துறைமுகத்திலிருந்து எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய அன்று எகிப்து நாடு ரோமானியர்களின் கட்டுப்பாட்டில் கீழ் இருந்தது. அங்கு இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா என்கின்ற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை கையெழுத்து ஆகின்றது. அந்த உடன்படிக்கையை கிரேக்க மொழியில் பெப்பரிசு என்று கூறுவார்கள். அந்த நாணல் தாளால் செய்யப்பட்ட அந்த தாளில் இந்த உடன்படிக்கை கிரேக்க மொழியில் எழுதப்படுகிறது. இது 1980 ஆண்டு எகிப்தில் அகழாய்வின் போது கண்டறியப்படுகிறது. இந்த பெப்பரிசு என்கின்ற தாளானது, இந்த உடன்படிக்கை எழுதப்பட்ட தாளானது முழுமையாக சிதையாமல் கிடைக்கவில்லை. அதனுடைய மேல் பகுதி சிதைந்தும் இடைப்பகுதியில் சற்று சிதைந்தும் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. இன்று அந்த தாளானது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வியன்னா அருங்காட்சியகத்தில் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். பிறகு அது முழுமையாக படிக்கப்பட்டு ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முசிறி அலெக்சாந்திரியா என்கின்ற இந்த உடன்படிக்கை தாளானது சற்று சிதைந்தும் காணப்படுகிறது. அதனுடைய மேல் பகுதி சற்று சிதைந்தும் இடைப்பகுதியில் சற்று சிதைந்தும் காணப்படுகிறது. இருப்பினும் அதை முழுமையாக கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருப்பதால் அதை முழுமையாக படித்து அதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். இன்று அந்த தாளானது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வியன்னா என்கின்ற ஒரு அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார்கள். அதை ஒரு மதிப்பீடும் செய்திருக்கின்றார்கள். அதாவது 1800 ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைய அமெரிக்க டாலர் $250 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அந்த வணிகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில செய்திகளை நான் உங்களுக்கு சற்று பயின்று காட்டுகின்றேன். தங்களது ஒட்டக ஓட்டுநருக்கு 170 டேலண்ட், 50 திரமம் அதிகப்படியான கோப்படசு செல்லும் சாலையை பயன்படுத்த தருவேன் எனவும், நான் சுமைகளை எனது கண்காணிப்பில் பாலைவனம் வழியாக எடுத்துச் செல்வேன் எனவும், பொருட்களுக்கு சேதம் விளையாமல் கோபடஸில் உள்ள சுங்கச்சாவடிக்கு கொண்டு வருவேன் எனவும், தங்கள் அல்லது தங்கள் துணைத் தலைவர்கள் அல்லது அவர்களுடைய தற்போதைய முகவர் முடிவின்படி ஆற்றங்கரையில் இறக்கி பத்திரமாக வைப்பேன் எனவும், சரியான காலத்தில் படகில் பத்திரமாக கொண்டு செல்வேன் எனவும், அங்கிருந்து எடுத்து செல்வேன் எனவும் உறுதியளிக்கிறேன். இப்போதிலிருந்து பெட்ரோசோலியா வரை செல்ல படகுக்கு ஆகும் அனைத்து செலவுகளும், பாலைவனத்தை கடக்க ஆகும் அனைத்து பயணச் செலவுகளும், படகு, படகோட்டி, உடன் வருபவர்கள் அனைவருக்குமான செலவுகளும் அதன்படி முசிறியில், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், முசிறியில் முடிவு செய்யப்பட்ட கடன் ரசீதின் கடனை திருப்பிச் செலுத்தும் காலம் வரும்போது இவ்வாறு நிறைய வருகிறது. அதாவது இந்த உடன்படிக்கை முசிறியில் கிரேக்க மொழியில் செய்யப்படுகிறது. இவங்க முசிறியிலிருந்து பொருள்களை கிரேக்கத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். என்னென்ன பொருள்கள் அப்படின்னா, யானையின் தந்தம், மிளகு, இப்படி நிறைய பொருள்களை அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதனுடைய மதிப்பு தான் $250 மில்லியன் இந்த வணிகம் நடைபெற்றிருப்பதாகவும் அவர்கள் இந்த கிடைக்கப்பட்ட உடன்படிக்கையின்படி ஒரு மதிப்பீடும் செய்திருக்கிறார்கள். ஒரு வியப்பான ஒரு தகவல். அன்று சேர நாட்டின் முசிறி துறைமுகத்திலிருந்து 1800 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகர் வரைக்கும் ஒரு வணிகம் நடைபெற்றிருக்கிறதுக்கான ஒரு சான்று. அண்மையில் எகிப்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களும் அதற்கு மேலும் வலு சேர்ப்பதாகவும் அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த ஏடன் துறைமுகத்திலையும் அவர்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பெயர்களும் கிடைக்கப்பட்டிருக்கதாகவும் கூறுகின்றார்கள். கீரன், இன்னும் சில பெயர்கள் கிடைக்கப்பட்டிருக்கதாகவும் கூறுகின்றார்கள். இப்போ நம்முடைய பழங்கால தமிழகத்துக்கு வருவோம். அன்று இந்த தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செலுத்தியிருக்கிறார்கள். அன்றைய தமிழகம் என்பது இன்றைய தமிழ்நாடும் கேரளாவும் ஒன்றிணைந்த பகுதி. 3 வேந்தர்களுக்கும் 3 பெரிய துறைமுகங்கள் உண்டாயிருந்தன. இப்போது சோழர்களுக்கு பூம்புகார், பாண்டியர்களுக்கு கொற்கை மற்றும் சேரர்களுக்கு தொண்டி, முசிறி, இவைகள்லாம் பெரிய துறைமுகங்கள். இவைகள் தவிரவும் சிறிய சிறிய துறைமுகங்களும் ஆங்காங்கே இயங்கிக் கொண்டுதான் இருந்திருக்கின்றன.
இப்போ இந்த துறைமுகங்கள் உண்டாயிருந்த செய்தியை குறித்தும் அந்த துறைமுகங்களில் வணிகங்கள் கடல் வழியாக எவ்வாறு நடைபெற்றன என்பதை குறித்தும் நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் மிகுதியாக காணக்கூடியதாக இருக்கின்றன. இந்த அகநானூறு மற்றும் புறநானூறு போன்ற நூல்களில் மிகுதியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த சேர நாட்டின் முச்சிறி துறைமுகத்தில் நடைபெற்ற அந்த வணிகத்துக்கான 2 சான்றுகளை இந்த பழந்தமிழ் நூல்கள்லேருந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றேன். முதலாவது சான்று, அந்த முசிறி துறைமுகத்துக்கு வெளிநாடுகளிலிருந்து பெரிய பெரிய மரக்கலங்கள், கப்பல்கள் வருகிறது. அவர்கள் பொன்னை கொண்டு வந்து இவர்களிடம் கொடுத்து இங்கிருந்து மிளகை ஏற்றுமதி செய்த ஒரு செய்தி ஒன்று அகநானூற்றில் இடம்பெறுகிறது. அதுவும் இந்த ரோமானியர்களுடைய, அந்த ஐரோப்பியர்களுடைய கப்பல் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல தொழில் மாட்சிமையால் செய்யப்பட்டு அந்த கப்பல்லாம் அழகாக இருக்குது, நல்ல வடிவாக இருக்கிறது, நல்ல தொழில் அமைப்போடு இருக்கிறது என்று அந்த தொடர் கூறுகிறது. யவனர் தந்த வினைமான் நன்கலம் என்று ஒரு தொடர் வருகிறது. அதாவது யவனர்கள் கொண்டு வந்த அந்த நல்ல கலம், அந்த கப்பல் எப்படி இருக்கிறதுனா வினைமான். வினை அப்படின்னா தொழில் என்று பெயர். நம்ம ஆங்கிலத்தில் வெர்ப் என்று கூறுகின்றோம் அல்லவா, தமிழில் வினை என்று கூறுகின்றோம். வினை என்றால் தொழில். தொழிலால் சிறந்து கட்டப்பட்ட அந்த கப்பல் என்று அதற்கு பொருள். வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். கரி அப்படின்னா மிளகு என்று பொருள். நீங்கள் என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக கண்டு கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று விளங்கியிருக்கும். இன்று வட இந்தியாவில் மிளகை காலா மிர்ச்சி என்று கூறுவார்கள், மிளகாயை மிர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த சொல்லானது முச்சிறி என்கின்ற இந்த துறைமுகத்தினுடைய திரிபு சொல்லாகும். அதாவது முச்சிறி என்பது மிச்சிறி, மிர்ச்சி, மிர்ச்சி என்று மருவியது. இந்த முச்சிறி துறைமுகத்திலிருந்து சென்ற அந்த உரைப்புத்தன்மை கொண்ட பொருளை தான் வட இந்தியர்களும் தங்களது உணவுக்காக பயன்படுத்தினார்கள். மிர்ச்சி என்பது இந்த முச்சிறி என்கின்ற சொல்லினுடைய திரிபு சொல்லாகும். அது மட்டுமல்ல, இதே செய்தியை பரணர் என்கின்ற ஒரு புலவர் புறநானூற்றில் மீண்டும் உறுதி செய்கின்றார். இந்த முசிறி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாம் கரிமூடைகள் குவியல் குவியலாக குவிந்திருக்கிறதாம். அதாவது மிளகு மூடைகள் குவிந்து கிடக்கிறதாம். மனை குவைய கரிமூடையால் என்று ஒரு தொடர் அதற்கு சான்றாக விளங்குகிறது. அதாவது மனை அப்படின்னா வீடுகளில் கரிமூடை, மிளகு மூடைகள் குவிந்து கிடக்கின்றனவா. அது மட்டுமல்ல, இந்த ரோமானியர்கள் கிரேக்கர்களுடைய பெரிய களம் சற்று துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலில் நிற்கிறது. அவர்களிடம் இவர்கள் மிளகை கொடுத்துவிட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பொன்னை பெற்றுக்கொண்டு சிறிய தோணியில் கரைக்கு வருகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் பதிவு செய்கின்றார். களம் தந்த பொற்பரிசம் கழி தோணியால் கரை சேர்க்குன்னது. இது அன்றைய தமிழகத்தின் மேற்கு கரையில் சேரர்களினுடைய துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக செய்தியை நம்முடைய பழந்தமிழ் நூல்கள் எடுத்து கூறுகின்றன. அது மட்டுமல்ல, கிழக்கு கடற்கரையில் பாண்டியர்களினுடைய துறைமுகமாக இருந்த கொற்கையிலும் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கொற்கையிலிருந்து அவர்களுக்கு முத்துக்கள் நிரம்ப கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. எனக்கு ஒரு அகநானூற்று பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு தலைவி புன்னகை புரியும் போது அவளுடைய பல்லு வெளிப்படுகிறது. அது எப்படி இருக்கிறதுனா முத்து போன்று இருக்கிறதாம். அதுவும் கொற்கை முத்து போன்று இருக்கிறதாம். அந்த கொற்கையை யார் ஆட்சி செலுத்துகின்றார்கள் அப்படின்னா பாண்டியர்கள் ஆட்சி செலுத்துகின்றார்களாம். பாண்டியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா வீரம் மிக்கவர்களாம். ஆனால் அற வழியில் அந்த துறைமுகத்தை காக்கிறார்கள் என்று அந்த செய்தி இடம்பெறும். மரப்போர் பாண்டியர் அறத்தின் காக்கும் கொற்கை பெருந்துறை முத்தின் அன்ன நகை பொழிந்து இலங்கும் எயிறு கெழு துவர்வாய் அப்படின்னு ஒரு தொடர் கூட அதற்கு சான்றாக அமைகிறது. அதே போன்று சோழர்களுக்கு பூம்புகார் இன்றியமையாத துறைமுகமாகவும் கிழக்கு கடற்கரையில் ஒரு புறநானூற்று பாடல் ஒன்று சான்றாக அமைகிறது. சோழர்கள் பழங்காலத்தில் கடலில் காற்றின் போக்கை அறிந்து அதற்கேற்ப பெரிய நாவாய்களையே செலுத்தியிருக்கிறார்கள். கடலை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். கரிகால் பெருவளத்தானை பற்றி குறிப்பு வரும் பொழுது ஒரு தொடர் வருகிறது. நழியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு வரும். கரிகாலனை பற்றி கூறும்போது அந்த புலவர் கூறுகின்றார், கரிகாலா, உன்னுடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா?
நளியிரு முன்னீர், அதாவது கடலில் நாவாய் ஓட்டி இருக்கிறார்கள், பெரிய கப்பலை செலுத்தியிருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா, வழி தொழில் ஆண்ட, வழி அப்படின்னா காற்று, காற்றின் போக்கை அறிந்து அதற்கேற்ப பெரிய மரக்கலங்களை செலுத்திய உறவோன் அப்படின்னா வலிமை மிக்கவன் என்று பொருள். உறவோன் மருக அப்படின்னா அந்த வலிமையானவர்களின் வழியில் வந்தவனே கரிகாலனே என்று அந்த பாடல் வரும். இதில் என்ன செய்தினா, பழங்காலத்தில் சோழர்கள் பெரிய பெரிய நாவாய்களை காற்றின் போக்கை எறிந்து கடலில் கப்பல்களை செலுத்தியிருக்கக்கூடிய செய்தி. இதோடு ஒரு இன்றியமையாத செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2012ஆம் ஆண்டு நான் துபாய்க்கு வந்த புதிது, பர்துபாய் என்கின்ற பகுதியில் நான் இருந்தேன். அப்போ கைபேசி உண்டு. நீங்கள் முகநூல் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு கணினி வேண்டும். கைபேசியின் ஊடாக நீங்கள் பேச மட்டும்தான் முடியும். இப்போ எங்கள் அறையில் பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஒரு தொலைக்காட்சி இருக்கும், எப்போது ஹிந்தி திரைப்படம் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கடையில் வார இதழ்களை அடுக்கி வைத்திருப்பார்கள். அப்போ வார வாரம் சென்று ஒரு வார இதழை கொண்டு படிப்பதை வழக்கமாகவும் வைத்திருந்தேன். அப்படி தான் ஒரு வார இதழில் ஒரு நூலை பற்றி ஒரு கட்டுரை வந்தது, தமிழ் கனவு அப்படி. 2012 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்த கட்டுரை வெளிவந்தது இந்த வார இதழில். இதில் ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் தமிழர்கள் எப்படி வாணிகம் செய்தார்கள் என்பதை குறித்த ஒரு செய்தி. அன்றைய உலக வரைபடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, பழங்காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனா மலாக்காய் நீரிணை இந்த உலக வரைபடத்தில் கிழக்கு பகுதியில் வணிகத்தின் ஒரு இன்றியமையாத பகுதியாக இருந்திருக்கிறது. அப்படியே நீங்கள் மேற்கு கரைக்கு வந்தீங்க அப்படின்னா, கிரேக்கம், ரோமானியம், எகிப்து போன்றவைகள்லாம் வணிகத்தில் தலை சிறந்த பகுதிகளாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இந்த உலகத்தின் இந்த கிழக்கையும் மேற்கையும் இணைக்கக்கூடியதாக அன்றைய தமிழகம் இருந்திருக்கிறது. பூம்புகார் கொற்கை கிழக்கு பகுதியையும் முச்சிறி மேற்கு உலகையும் இணைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்போது அப்பேற்பட்ட தலை சிறந்த வணிகர்களை கொண்ட ஒரு பகுதியாக அன்றைய தமிழகம் விளங்கியது. பிறகு இந்த உலக வரைபடத்தில் இன்று சீனா இருக்கிறது, மலாய்க்காய் நீரிணையில் சிங்கப்பூர் இருக்கிறது, ரோமானியர்கள் கிரேக்கர்களுடைய பகுதியில் இன்றைய ஐரோப்பா இருக்கிறது என்று கூறுகின்றார். ஆனால் அந்த உலக வரைபடத்தில் இன்று தமிழகம் இல்லை என்று அவர் ஒரு கருத்தையும் வைக்கின்றார். ஒரு அழகான செய்தி, அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி இந்த உலக வலைப்பின்னலிருந்து, வணிக வலைப்பின்னலிருந்து தமிழகம் எந்த காலகட்டத்தில் துண்டிக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியும் இருக்குது. அதை பயின்று காட்டுறேன். உலகின் பழைய வரைபடம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் சீனாவிலிருந்து தொடங்குங்கள். பிறகு மலாக்கா நீரிணை பகுதியில் ஸ்ரீவிஜய பேரரசுக்கு வாருங்கள். அங்கிருந்து சோழ மண்டலத்துக்கு வரலாம். பிறகு மேற்கு கரையில் முசிறி துறைமுகம், அங்கிருந்து அரேபியாவின் ஏடன் துறைமுகத்துக்கு செல்லுங்கள். பின் செங்கடல் வழியாக எகிப்து, அதை தாண்டி ரோமானிய பேரரசு ஆயிற்றா. இதுதான் பண்டைய காலத்தில் சீனா முதல் ஐரோப்பா வரை சென்ற உலகின் பிரதான கடல் வர்த்தக வழி. இதுதான் கிறிஸ்துவுக்கு முன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய வழி. தமிழகத்தின் சங்ககாலத்துக்கு முன்பு தொடங்கிய 13ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசு வீழ்ச்சி அடைந்த வரை சுமார் 1500 ஆண்டு காலத்துக்கும் மேலாக இந்த பாதையில் நடுநாயகமாக வீற்றிருந்த இந்திய தீபகற்பத்தின் இருபுறமும் டஜன் கணக்காக துறைமுகங்களை பெற்றிருந்த பண்டைய தமிழகம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் தான் இந்த இரண்டு பகுதிகளையும் இணைத்திருக்கிறது அப்படின்னு ஒன்றை சுட்டி காட்டுறாங்க. 2012க்கு வாருங்கள். அதே பாதை. சீனா இன்று உலகம் வர்த்தகத்தின் ஒரு முனையாக இருக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் அதே மலாக்கா நீரிணையில் இன்று ஆசியாவின் வர்த்தக தலைநகரான சிங்கப்பூர். அரேபியா இன்று அரபிக்கடலையும் செங்கடலையும் ஆள்கிறது. அன்றைய ரோமானிய பேரரசின் இடத்தில் இன்றைய ஐரோப்பா. எகிப்தின் சூயஸ் இவற்றை எல்லாம் இணைக்கிறது. இவையெல்லாம் வர்த்தக பெருமுனைகளாக, உலக பொருளாதாரத்தின் மையங்களாக இன்னும் திகழ்கின்றன. ஆனால் அன்று கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தமிழகம் மட்டும் அந்த சங்கிலி தொடரில் இன்று இல்லை. 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த உலக வரைபடத்திலிருந்து தமிழர்களின் வணிக தொடர்பு துண்டிக்கப்படுவதாக இந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிறது.
அதை பயின்று காட்டுறேன் பாருங்க. ஆனால் எங்கே கன்னி அறுபட்டது? உலக வர்த்தக வலைப்பின்னல் இருந்து தமிழகம் எப்போது வெளியேறியது? போர்த்துகீசியர்கள் இங்கே வரும் காலத்தில் தமிழகம் இந்த பட்டுப்பாதையிலிருந்து விலகி கொண்டது. அதை செய்த பெரும் பாவம் விஜயநகர பேரரசையே சாரும் என்று சிலர் சொல்லுவதில் உண்மை இல்லாமல் இல்லை. காலனிய காலத்தில் தமிழகம் வெறும் சுரண்டலாக மாறி தமிழர்கள் கூலிகளாக உலகெங்கும் சென்றார்கள். முற்காலத்திலிருந்து பிற்கால சோழ பேரரசு வரையிலும் 13ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஒரு 1800 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தோடு உலகின் கிழக்கு முனையிலும் உலகின் மேற்கு முனையிலும் கடல் வழியாக வணிகம் செலுத்தியிருக்கிறார்கள். நல்ல வணிக அறிவும் கடல் அறிவும் உடையவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் தமிழர்கள். 13ஆம் நூற்றாண்டில் 2 பாண்டிய மன்னர்களுக்கு இடையே நிகழ்ந்த அந்த அரசுரிமை போர் காரணமாக அந்த பாண்டிய மன்னர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தலையெழுத்தையும் தலைகீழாக எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் தமிழர்கள் கூலிகளாக மாற்றப்பட்டு பிழைப்பு தேடி வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலையும் நமக்கு ஏற்பட்டது. இன்று நாம் காண்கிறோம். இந்தியாவின் வணிகர்கள் அப்படின்னு குறிப்பிட்டால் தலை சிறந்தவர்கள் அப்படின்னா குஜராத்திகளையும் ராஜஸ்தானை சார்ந்தவர்களையும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த இடத்தில் தமிழர்களும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு நிலை இல்லாமல் போனது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் அதற்கு சான்றாக இன்று பல இடங்களில் பல செய்திகள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. நம்முடைய முற்கால தமிழ் நூல்களில் என்ன செய்திகள்லாம் குறிப்பிட்டிருக்கோ அதற்கு இணையான தகவல்கள் இன்றும் கிடைக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது எகிப்தில் கண்டறியப்பட்ட இந்த தமிழ் எழுத்துக்கள் அது ஒரு குறிப்பிடத்தக்கவை. எகிப்தில் கண்டறியப்பட்டிருக்கிறது. 1980ஆம் ஆண்டு எகிப்தில் கண்டறியப்பட்ட அந்த முசிறி அலெக்சாண்ட்ரியா என்கின்ற அந்த ஒரு உடன்படிக்கை, வணிக உடன்படிக்கை இன்றியமையாத ஒன்று. இது ஒரு பழமையான வணிக உடன்படிக்கை. ஒரு தமிழரோடு ஒரு எகிப்தில் இருந்த ஒருவர் எப்படி வணிகம் உடன்படிக்கை செய்திருக்கின்றார். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் 230 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வணிகம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு ஒரு வலுவான சான்று தான் இந்த தாள் இன்று கிடைக்கப்பெற்று அது ஆஸ்திரேலியாவின் ஒரு அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களை எண்ணும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. தமிழர்களிடம் இல்லாத ஒரு ஒற்றுமையை நம்ம இந்த நிலைக்கும் கொண்டு சென்று வைத்திருக்கிறது என்பதையும் இதனூடாக அறிய முடிகிறது. இந்த காணொலியை சற்று வேகமாக எடுக்கிறேன், சற்று பொறுத்து கொள்ளணும். ஏன்னா இப்போ இங்கே ரமதான் மாதம் அப்படிங்கிறதுனால பலருக்கு வேறு நேரங்களில் வேலை நேரம் இருக்குது. எல்லோரும் உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் சற்று அமைதியாக வேகமாக எடுத்திருக்கின்றேன். பொறுத்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய தலைப்பின் கீழ் பல காணொலிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.